சூரிய என்ன பண்ணாரு மகா கிட்ட, "பரவால்ல, எங்க அம்மாவுக்கு 5மே கரெக்ட்டா சொல்லி அவங்களுக்கு வந்து தண்ணி ஊத்தாம காப்பாத்திட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, "ஏன் அத்தையாச்சே நான் விடுவேனா?" அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட என்னமோ நெனச்சேன், பரவாயில்லையே" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. காவேரி என்ன பண்றாங்க, ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க, ராகினி வந்து காவேரியை பார்த்துடுறாங்க. இதுதான் நல்ல டைம், யாருமே இல்ல. அதனால வந்து காவேரிக்கு என்ன பண்ணாலும் யாருக்குமே தெரியாது. யாருமே வந்து காப்பாத்தவும் முடியாது இந்த டைம்ல. கரெக்ட்டா நம்மளுக்கு ஏத்த மாரி உட்காந்துருக்காளே, அதே மாரி சிசிடிவி ஃபுட்டேஜும் ஒர்க் ஆகல. அதனால நம்ம தான் தள்ளி விட்டோம்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராகினி வந்து நல்லா புடிச்சு அப்படியே வந்து தள்ளி விட்டுறாங்க. நம்ம வந்து காவேரி போய் தண்ணீல விழுந்துடுறாங்க. காவேரிக்கு நீச்சல் தெரியாதால காவேரி வந்து தவிக்கிறாங்க. ராகினி வந்து அவ்வளோதான், இவ கதை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் என் லைஃப்ல இருக்காதுன்னு சொல்லிட்டு ராகினி அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் வந்து, இவன் எங்கே போனா, சும்மா பேசிட்டே இருந்தா, தொல்லை பண்ணிட்டே இருந்தா, ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தேடிட்டு இருக்காரு. காவேரி எங்கேயுமே கிடைக்கல. எங்கே தான் போயிருப்பா, எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்விம்மிங் பூலில் இருந்தாலும் உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் வந்து அப்படியே வந்து கத்திகிட்டே இருக்காங்க. உள்ளே போயிடுறாங்க. உடனே ஓடி போயிட்டு விஜய் வந்து விழுந்து காப்பாற்றுறாரு. காப்பாற்றி விட்டு வந்து என்ன பண்ணுறாரு, கரையை வந்து சேர்க்குறாரு. அப்போ வந்து என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாரு. உடனே வந்து காவேரி காவேரி உனக்கு என்னாச்சுன்னு கத்துறாரு. உடனே காவேரி எழுந்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து தட்டி தட்டி கொடுக்குறாரு. விஜய் வந்து எவ்வளோ தட்டி எழுப்புறாரு. அவ வயிற்றுல இந்த தண்ணியெல்லாம் வந்து எடுத்து பார்க்குறாரு. அப்போ கூட நம்ம காவேரி எழுந்துக்கிறதாவே இல்லை. வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணாரு, தன்னோட மூச்சை கொடுத்து வந்து நம்ம காவேரி வந்து வெளியே வந்து அவங்கள மூச்சு இழுத்துட்டு வராரு. அடுத்துதான் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம மூச்சு விடுறாங்க நம்ம காவேரி. உடனே பயந்து போயிடுறாரு. என்னாச்சு அப்படி கண்ணை திறந்து பாருன்றாரு. அதுக்கப்புறம் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்பா நிம்மதியாச்சு இப்போ தான் அவருக்கு. உடனே வந்து என்னாச்சு உனக்கு, எப்படி இங்கே வந்து விழுந்த அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து அப்படியே வந்து ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஸ்வஸ்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுறாரு, கை காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுறாரு. எல்லாருமே வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து விழுந்துட்டா ஸ்விம்மிங் பூலில் அப்படின்னோடனே, நான் வேலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் வேலையா அப்படின்னு, ஆமாங்க யாரும் என்னை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. யார் தள்ளி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதாங்க தெரியல, யார் தள்ளி விட்டாங்கன்னே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய வந்து இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து நல்லா திட்டி விடுறாரு விஜய். எப்படி என் ஒய்ஃப் வந்து அங்கே தண்ணியில் விழுந்திருக்காங்க, யாரோ அவங்கள தள்ளி விட்டுருக்காங்க, உடனே வந்து பார்த்து சொல்லுங்கன்னு. சாரி சார், 2 நாளாக சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னோடனே, என்ன சார் இது கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாத்தையும் போட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் தாத்தா வந்தோடனே, ஒன்றும் இல்லைம்மா காவேரி உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல காலம் விஜய் வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து விஜயை பார்த்துட்ருக்காங்க நம்ம காவேரி. எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கங்காவும் ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி வந்து தண்ணியில் விழுந்துட்டானோன்னே உடனே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு, எதுவும் இல்லை குமரன், எல்லாருமே வந்து பதட்டப்படுறாங்க. எதுவும் இல்லைப்பா, சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு, யார் வந்து தள்ளி விட்டுருப்பா, காவேரி வந்து கரெக்டாக அங்கே போகிறத யாரோ கவனித்து தான் பண்ணியிருக்காங்க இந்த வேலையை, யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக விஜயோட தம்பி அங்கே வராரு. உடனே வந்து ஐயோ அண்ணன் எதாவது கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. கரெக்டாக அங்கே ராகினி வராங்க. விஜய் வந்து சொல்கிறாரு, யார் வந்து இதை பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள சும்மா விட மாட்டேன்றாரு. ராகினி அதிர்ச்சி